ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்து வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல்ஸ், இன்பிசி TV18, NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன நியூஸ்லாம் வந்ததுன்னு பார்க்கலாம். ஸ்விக்கி இன்றைக்கி ப்ரீமியம் ஆஃப் 8%ல் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸ்விக்கி IPO இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்குங்க. 8% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகிருக்கு. 412 பெர் ஷேர்னு லிஸ்ட் ஆகிருக்கு BSEயில். அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் திரும்ப 7.67% இன்க்ரீஸ் ஆகி 419.95 வரைக்கும் போயிருக்கு. இந்த டேட்டா நான் எடுக்கும்போது அரௌண்ட் 1 PM இருக்குங்க. NSEயில் பார்த்தீங்கன்னா 420 லிஸ்ட் ஆச்சு. 7.69% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் திரும்ப 13.9% இன்ட்ராடேயான 444 பெர் ஷேர் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. மெக்வரி இவங்களுக்கு அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 325 பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. JM ஃபினான்ஷியல் ப்ரைஸ் டார்கெட் 470 பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. NTPC Green Energy IPO நவம்பர் 19 ஓப்பன் ஆகுது, நவம்பர் 22 க்ளோஸ் ஆகுது. ஸோ இவங்க NTPCயோட ஹோல்லி ஓன்ட் சப்சிடரி. இவங்களோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 102ன்றது லோயர் ப்ரைஸ் பேண்ட், 108ன்றது அப்பர் ப்ரைஸ் பேண்ட் பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. 10,000 crore IPO நவம்பர் 19 ஓப்பன் ஆகுது. Q2 ரிசல்ட் ரியாக்ஷன், அதாவது எஸ்டர்டே யாரெல்லாம் Q2 ரிசல்ட் கொடுத்தாங்களோ அவங்களாம் இன்றைக்கி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ராம்கோ சிமெண்ட்ஸ் இன்றைக்கி 3% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஃபேர்காம் ஆர்கானிக்ஸும் 12% டவுன். செலோ வேர்ல்டும் நியர் டு 6% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. PNC இன்ஃப்ராடெக் 7% டவுன். Hyundai Motor India 5% down. EPAC Durable 5% down. MedPlus Health இன்றைக்கி 7% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. KNR கன்ஸ்ட்ரக்ஷனும் இன்றைக்கி 14% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. KNR கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 5 ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க பைன்னு, 6 ஹோல்டு கொடுத்துருக்காங்க அண்ட் 6 சஜஸ்ட் செல் கொடுத்துருக்காங்க. நைக்கா இன்றைக்கி 5% ஜம்ப் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நவ்வாமா இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் ஆனால் கம்மி பண்ணியிருக்காங்க. 220லேருந்து 205 பெர் ஷேராக கம்மி பண்ணியிருக்காங்க. அசோகா பில்கான் இன்றைக்கி 8% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. 240 பெர் ஷேர் வரைக்கும் போயிருக்காங்க. இவங்களுக்கு 6 பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. 2 ஹோல்டு அண்ட் 1 செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. BSE காலைல ரைஸ் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் பார்க்குறப்ப 1 to 130 அரௌண்ட் பார்க்குறப்ப 2.37% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஜெஃப்ரீஸ் இவங்களுக்கு அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 3,500 பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இன்றைக்கி ஷேர் 6% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக்கில் ஒரு பிளாக் டீல் நடக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக் 7% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நான் பார்க்கும்போது 2,300 crore பிளாக் டீல். இதுக்கான லாக்இன் பீரியட் 60 days சொல்லியிருக்காங்க. ஜொமேட்டோ இன்றைக்கி 2.5% ஃபெல் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நான் பார்க்கும்போது அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 113 சொல்லியிருக்காங்க. எதனாலனா இன்றைக்கி தான் ஸ்விக்கியும் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஹைப்பர் க்ரோத் மார்க்கெட்டில் ஹைப்பர் காம்படிஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஜொமேட்டோ இன்றைக்கி டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சம்வர்தனா மதர்சனுக்கு நிறையா ஜெஃப்ரீஸ் அவங்கெல்லாம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அதெல்லாம் ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 215 பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் கால் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 193 பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. CLSA அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 190 பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. நொமோரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 209 பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. CLSA ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. அவுட் பெர்ஃபார்ம் கால் கொடுத்து டார்கெட் பார்த்திங்கன்னா 1,650 பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. மெக்வரி வேரியஸ் செக்டார்ஸ்க்கு, அதாவது வேரியஸ் ஷேர்ஸ்க்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். பவர் கிரிட் பார்த்திங்கன்னா 380 பெர் ஷேர்னு சொல்லி அவுட் பெர்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. NTPCக்கு அவுட் பெர்ஃபார்ம் டார்கெட் பார்த்திங்கன்னா 475 பெர் ஷேர். PFCக்கு அவுட் பெர்ஃபார்ம் டார்கெட் 630 பெர் ஷேர். RECக்கு அவுட் பெர்ஃபார்ம் டார்கெட் பார்த்திங்கன்னா 660 பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரீஸ் BSEக்கு அண்டர் பெர்ஃபார்ம் கால் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 3,500 பெர் ஷேர். நொமோரா ஹுண்டாய்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 2,472 பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. HSBC ஜைடஸ் லைஃப்க்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1045 per ஷேர் சொல்லியிருக்காங்க. கல்பட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார்லையும் ரெசிடென்சியல் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்த் ஆஃப் 2273 crore ஆர்டர் கிடச்சிருக்கு. பட் ஆனால் இன்றைக்கி ஷேர் 4% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஜின்கா லாஜிஸ்டிக் ஐபிஓ இன்றைக்கி ஓப்பன் ஆகுது, நம்ம காலையிலே பார்த்துருந்தோம். நவம்பர் 18 வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா லோயர் ப்ரைஸ் பேண்ட் 259 சொல்லியிருக்காங்க. அப்பர் ப்ரைஸ் பேண்ட் 273 per ஷேர் சொல்லியிருக்காங்க. மினிமமாக 54 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 1 லாட்டுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஆஃப் 24 to 25 அன்அஃபிஷியல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களுக்கு எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் அண்ட் ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் கொடுத்துருக்காங்க. யாரும் ஐபிஓ அப்ளை பண்ண வேணாம்னு கொடுத்துருக்காங்க. பிபி வெல்த் அண்ட் மார்வாடி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆண்ட்ராய்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கனரா பேங்க் செக்யூரிட்டிஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஃபார் லாங் டேர்ம்னு சொல்லியிருக்காங்க ஜின்கா லாஜிஸ்டிக்ஸ் ஐபிஓக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த 30% அப்பர் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சிஎல்எஸ்ஏ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ப்ரைஸ் டார்கெட் கொடுத்துருக்காங்க 1650 per ஷேர் சொல்லியிருக்காங்க. ஆல்காம் லேப்ஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 14% இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 0.7% டவுன் ஆகிருக்கு. எபிடா 0.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 21.7%லேருந்து 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் கொடுக்குற ரிசல்ட் எல்லாம் இயர் வைஸ்க்கு. ஒகாட் ஃபார்மா Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க 60 crore. போன வருஷம் இதே குவார்ட்டர் 73 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ 60 crore சொல்லியிருக்காங்க. லாஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 53% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 9.6லேருந்து 13.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் வைஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு 3.3%. ரெவன்யூ 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 7.1லேருந்து 5.4% கம்மியாயிருக்கு. பிரிசம் ஜான்சன் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க 104 crore. போன வருஷம் இதே Q2ல் 183 crore ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ லாஸ் சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 4% டவுன் ஆகிருக்கு. எபிடா 160% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 1%லேருந்து 2.67% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நொமோரா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நியூட்ரல்லேருந்து பை கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் பைலேருந்து நியூட்ரல்னு கொடுத்துருக்காங்க. எதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அனலைசிஸ் எஸ்டிமேட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோயர்ட் இட்ஸ் ப்ரைஸ் டார்கெட்டையும் லோயர் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து 589 கொடுத்துருக்காங்க. இப்போ 439 மாற்றிருக்காங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு டார்கெட் நொமோரா. செஞ்சுரி பிளைபோர்ட்ஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு 59%. ரெவன்யூ 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடாவும் டவுன் ஆகிருக்கு 23%. எபிடா மார்ஜினும் 14.5%லேருந்து 9.4% கம்மியாக இருக்குது. க்ரோர் கொடுத்துருக்காங்க எபிடா மார்ஜினில், அது கிடையாது. 14.5%லேருந்து 9.4% கம்மியாயிருக்கு. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.